புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநரை நேரில் சந்தித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரியில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி மனு அளித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்தாத மாநிலமாக புதுச்சேரி உள்ளது. புதுச்சேரி மாநிலத்திற்கு என தனியாக கல்வி வாரியம் இல்லாத நிலையில் பள்ளிக் கல்வியில் முழுமையாக தமிழகத்தை பின்பற்றும் புதுச்சேரி அரசு இதுவரை கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்தாதது ஏழை எளிய மாணவர்களை வஞ்சிக்கும் செயலாகும். மத்திய அரசால் ஏழை எளிய மாணவர்களின் நலனுக்காக நாடு முழுவதும் கொண்டுவரப்பட்ட கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை கடந்த 10 ஆண்டுகளாக புதுச்சேரி அரசு அமல்படுத்தாமல் இருப்பது அரசின் சட்டவிரோத செயலாகும். எனவே ஆளுநர் இந்த கல்வியாண்டில் புதுச்சேரி மாநிலத்தில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். இந்நிகழ்ச்சியின் போது மாநில கழக அவைத் தலைவர் அன்பானந்தம், திருநாவுக்கரசு, கணேசன், தமிழ்வேந்தன் ஆகியோர் உடனிருந்தனர். இந்த சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் 1 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள வசிக்கக்கூடிய எந்த மாணவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஆண்டுக்கு 2 லட்சம் ரூபாய் வருமான உச்சவரம்புக்குள் இருந்தால் அவர்களுக்கு தனியார் பள்ளிகளில் இலவச கல்வியை அந்த தனியார் பள்ளி நிர்வாகம் வழங்க வேண்டும். இது சம்பந்தமாக மாண்பு முதலமைச்சர் அவர்களிடமும் பல தடவை நாங்கள் எடுத்து கொடுத்துருக்கோம். இதில் அரசு சரியான முறையில் உரிய நடவடிக்கை எடுக்காதால துணைநிலை ஆளுநர் அவர்களை சந்தித்து புதுச்சேரி மாநிலத்தில் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினோம். அவரும் என்கிட்ட இதை பற்றி சிறிது நேரம் பேசிவிட்டு, இது நல்ல சட்டம், இதை புதுச்சேரி மாநிலத்தில் அமுல்படுத்தணும், நான் முதலமைச்சரை சந்தித்து இதை பேசுகிறேன், முதலமைச்சர் அழைத்து நான் பேசணும்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமாக இந்த சட்டம் இந்த ஆண்டிலேயோ அல்ல அடுத்த கல்வியாண்டிலோ இது அமுல்படுத்தணும் துணைநிலை ஆளுநர் எங்களுக்கு. உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேயம் டிஜிட்டல் யூடியூபை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே.